கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. கர்த்தருடைய ஊழியக்காரன் இயேசுவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன், உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இந்த நாள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற நாள். இந்த நாள் ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்த நாள். இந்த நாள் அவர் செய்கிற நன்மைகளை சாட்சிய பயந்து கொள்வதற்கு நீங்கள் அடையாளங்களை பார்க்கிற நாள். விசுவாசமாக இருங்க, கவலைப்படாதீங்க. இந்த நாளின் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 25:17. என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது, என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கிவிடும், என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். அருமையான ஒரு ஜெபம் சங்கீதக்காரன் இங்கே ஏறெடுக்கிறார். நான் இடுக்கண்ணில் இருக்கிறேன், அப்படின்னு நெருக்கத்தில் இருக்கிறேன், என்னால் நீங்களாக்கிருங்க, அதுந்து விடுதலை தாருங்கன்னு கேட்குறாரு. ஏன் அப்படி அவர் ஆண்டவரத்தில் ஜெபம் பண்ணுறாரு கேட்குறாரு? எவ்வளோ கஷ்டத்தில் நம்ம மாட்டியிருந்தாலும், எவ்வளோ நெருக்கத்தில் நம்ம இருந்தாலும், நம்மை விடுதலை ஆக்குவதற்கு, நீங்களாக்குவதற்கு நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய தேவனால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் முடியும். தான் தைரியமாக கேட்குறாரு. நம்ம யார்கிட்ட போய் ஹெல்ப்பு கேட்போம், உதவி கேட்போம்? நம்ம விடையிலும் மோசமானவங்கள்ட்டையா? நம்ம விடையிலும் பலன் குறைந்தவர்களிடத்திலையா? நம்மை காட்டிலும் வசதி கம்மியானவங்கள்ட்டையா போய் உதவி கேட்போம்? நம்ம ஒரு ஆள்கிட்ட உதவி கேட்குறனாலே அவங்க ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம விடையிலும் சக்தி வாய்ந்தவங்களாக இருப்பாங்க, அப்படித்தானே? அதே போல தான் நம்ம ஆண்டவர் இருக்கிறார். அதனால சங்கீதக்காரன் கேட்குறார், எனக்கு இடுக்கிலேருந்து எனக்கு விடுதலை தாங்க, என்னை விலைக்கு காத்தலுங்கன்னு கேட்குறாரு. ஏன் நாமும் கேட்கலாமே? இயேசுப்பா நமக்கு விடுதலை தரமாட்டாரா? தீமைக்கு விலைக்கு காத்துக்கொள்ள மாட்டாரா? கண்டிப்பாக காத்துக்கொள்வார். என்ன இடுக்கில் இருக்கிறீங்க? என்ன உபத்தத்தில் இருக்கிறீங்க? என்ன பாடலில் இருக்கிறீங்க? ஏன் வாய் திறந்து இயேசுப்பட்ட கேட்டு பாருங்களேன். வாய் திறந்து இயேசுப்பா எனக்கு உதவி செய்யணும் கேட்டு பாருங்க, கண்டிப்பாக உதவி செய்வார். சங்கீதம் 121:1-2 என்ன இருக்கு வசனம்? எனக்கு ஒத்தாசி வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை எடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் எனக்கு ஒத்தாசி வரும்னு சொல்லப்பட்டிருக்குது இல்லை? நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு என்ன பார்த்தேன்னா கண்டிப்பாக நமக்கு நிச்சயமாக உதவி வரும், நிச்சயமாக உதவி வரும். அதில் எல்லா நெருக்கடியும் உங்களை விட்டு விலக போகுது. சரியா? இப்போ நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம், அவர்கிட்ட கேட்க போகிறோம். கேட்போமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். இயேசுவே, சங்கீதக்காரன் ஜெபம் பண்ணும்போது என்னை எல்லா இடுக்கண்களுக்கும் விலக்கி காத்தரலும் என்று ஜெபிக்கிறத பார்க்குறோம். இயேசுப்பா, இந்த நேரத்தில் யாரெல்லாம் நெருக்கடியான சூழ்நிலையில் சிக்கி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நீர் ஒரு விடுதலையை கொண்டு வரும்படிக்கு உம்முடைய ஊழியக்காரன் மனதார ஜெபிக்கிறேன். உம்மால முடியும். இயேசுப்போடைய அதிசயம் இந்த நாளில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வெளிப்படட்டும். எல்லா நெருக்கடிகளும், இக்கட்டுகளும், போராட்டங்களும், வழக்குகளும், பிரச்சனைகளும், சண்டைகளும் உங்களுடைய பிள்ளைகளை விட்டு அகன்று போகட்டும். இப்பொழுது அகன்று போகட்டும். குறிப்பாய் ஆண்டவரை பிசாசின் பிடியில் சிக்கொண்டிருக்கிற குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்படட்டும். சாப கட்டுகள் உடையட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். வியாதி விலகட்டும். குறிப்பாக ஆசீர்வாதங்கள், குடும்பத்தில் ஆசீர்வாதங்களை பெருகப்படும். இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகள் ஆசீர்வாதம் இருக்கட்டும். ஆண்டவரே, ஏன் இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னு எண்ணத்தோடு இருக்கிறவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து சாட்சியை வைங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.